சதீஷ் வெளிப்படையாக நல்லவன் போல தோன்றினான். ஆனால் உள்ளத்தில் கருணை இல்லாதவன். ஒரு நாள் கிராமத்தில் அனாதை இல்லத்திற்கு நிதி சேகரிப்பு நடந்தது. சதீஷ் அனைவரின் முன்னும் பெரிய தொகை கொடுத்தான். ஆனால் அவன் மனதிற்குள், நான் நல்லவன் என்று பெயர் வந்தால் போதும், உண்மையில் அவர்களுக்கு என்ன நடக்கிறது என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்று எண்ணினான். சில நாட்களுக்குப் பிறகு அனாதை இல்லத்தின் சிறுவர்கள் அவனை சந்திக்க வந்தார்கள். அந்த குழந்தைகள் மழையில் நனைந்திருந்தனர் மற்றும் பசியோடும் இருந்தனர். அவர்கள் சதீஷிடம், ஐயா, நாங்கள் பள்ளிக்குச் செல்ல புத்தகங்கள் தேவைப்படுகிறது, எங்களுக்கு உங்களால் உதவ முடியுமா என்று கேட்டார்கள். சதீஷ் கடுகடுவென்று, என்னிடம் நேரமில்லை, இங்கிருந்து போங்கள் என்று கத்தினான். அந்த சிறுவர்கள் மனமுடைந்தபடி சென்றார்கள். இதைக் கண்டு அங்கிருந்த மூதாட்டி சதீஷை நோக்கி, மகனே, தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம். அறிவு தெளிவு இல்லாதவன் ஒரு நூலின் உண்மை பொருளை கண்டறிய முடியுமா? அதுபோலத்தான் அருள் இல்லாதவன் செய்யும் அறச்செயலும் இருக்கும். நற்செயல் கருணையால் தொடங்காவிட்டால் அது நிழல் மாதிரிதான் காணப்படும் என்றாள். அந்த வார்த்தைகள் அவன் மனதை உருக்கியது. அவன் ஓடி அந்த சிறுவர்களை தேடினான். அவர்களுக்கு புத்தகங்களை வாங்கிக் கொடுத்தான். அவர்களோடு தனது உணவை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொண்டான். அந்த நேரத்தில் அருள் இல்லாமல் செய்யப்படும் நற்காரியம் வெறும் வெளிப்பாடே, அதற்கு உண்மையான மதிப்பு எதுவும் இல்லை என்பதை உணர்ந்தான்.